ஒரு 2-3 ஏஎம்சிஸ் மட்டும்தான் இந்தியாவில் அவங்க இல்லாட்டியும் அவங்க யூஎஸ்ல இருந்தபடியே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. இந்தியாவில் வந்ததுக்கு அப்புறமும் கூட கிட்டத்தட்ட ஒரு 30-40% ஆஃப் ஏஎம்சிஸோட ஸ்கீம்ஸில் யூஎஸ் கனடா என்ஆர்ஐஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா, விற்கும்போது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வருஷமும் பர்டிகுலர்லி யூஎஸ் கனடாவுக்கு சொல்கிறோம். இப்போ யூஎஸ் கனடாவை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அவங்க காசை வெளியில் எடுத்தாலும் எடுக்காட்டியும் அந்த வருஷத்துக்கு உண்டான கெயின் என்னவோ அதுக்கு அவங்க டாக்ஸ் கட்டி ஆகணும். யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறது டாலர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், வெளியில் எடுக்கும்போதும் டாலர்லேயே எடுத்துக்கலாம். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி என்ன சொன்னோம், யூஎஸ்ல இருக்கிற இன்வெஸ்டராக இருந்தால் வருஷம் இருக்கிற கெயினுக்கு நீங்கள் வெளியில் எடுக்காட்டி கூட டாக்ஸ் கட்டணும்னு சொன்னோம். கிஃப்ட் சிட்டி ஃபண்டில் அந்த பிரச்சனையும் கிடையாது. யூஎஸ் கனடாவில் இருக்கிறவங்களுக்கும் கூட அங்கே இருந்தபடியே இந்த கிஃப்ட் சிட்டி ஃபண்ட்ஸில் ஈஸியாக டாலர் வழியாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபாரின் நேஷனல்ஸ் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். டாக்குமெண்ட் கெடுபிடி கூட ரொம்ப கிடையாது. ஈஸியான டாக்குமெண்டேஷன் தான் கிஃப்ட் சிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அவங்க வருஷம் வர கெயினுக்கும் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அதே ஃபண்டு தான், அந்த வருஷமும் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. வெளியில் எடுக்கும் போதும் டிடிஎஸ் கிடையாது. இப்போ ஒரே ஒரு விஷயம்தான், ஆனால் இந்த கிஃப்ட் சிட்டி ஃபண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு பெரும்பாலான ஸ்கீம்ஸை பொறுத்தவரைக்கும் $1,50,000 மினிமம் இன்வெஸ்ட் பண்ணணும். அமேசானா இருக்கட்டும், இவங்க எல்லாமே 2 ட்ரில்லியன் 3 ட்ரில்லியன் சைஸ்ல இருக்காங்க ஒவ்வொரு கம்பெனியும். அவங்களோட ஸ்கேலுக்கு இந்த கம்பெனிஸோட ஸ்கேலுக்கு குளோபலி கண்ட்ரிஸே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்கிறதுனால அங்கே இருக்கிற ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நார்மலி இன்வெஸ்டர்ஸ் பெரிய விருப்பம் காமிப்பாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபினான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ஆர்ஐஸ்க்கு இந்தியாவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கிற என்ஆர்ஐக்கு என்னென்ன ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு, என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ஆர்ஐஸ்க்கு இந்தியாவில் அட்வான்டேஜஸாக இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் யூஎஸ்ல நிறைய என்ஆர்ஐஸ் இருக்காங்க. இந்தியாவில இருந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் பணமும் மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது இன்கம் லெவலும் யூஎஸ்ல ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ அங்கே தான் நிறைய காசு வச்சுருப்பாங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பொறுத்தவரைக்கும் யூஎஸ் கனடா இந்த 2 இடத்துலையும் இருக்கிற என்ஆர்ஐஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதாவது பர்டிகுலர்லி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியாவில் இருக்கும்போது மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு ஒரு 2-3 ஏஎம்சிஸ் மட்டும்தான் இந்தியாவில் அவங்க இல்லாட்டியும் அவங்க யூஎஸ்ல இருந்தபடியே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இந்தியாவில் வந்ததுக்கு அப்புறமும் கூட கிட்டத்தட்ட ஒரு 30-40% ஆஃப் ஏஎம்சிஸோட ஸ்கீம்ஸில் யூஎஸ் கனடா என்ஆர்ஐஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ நிறைய ஏஎம்சிஸ்க்கு அவங்களோட பார்ட்னர், அதாவது சில ஏஎம்சிக்கு ஃபாரின் பார்ட்னர் இருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்கோ ஒரிஜினலி ஒரு ஃபாரின் கம்பெனி, அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்க்கு ஃபாரின் பார்ட்னர் இருப்பாங்க. அந்த ஃபாரின் பார்ட்னருக்கு யூஎஸ்ல பிஸ்னஸ் இருந்ததுன்னா, அந்த ஏஎம்சி பிஸ்னஸ் இருந்ததுன்னா அந்த என்ஆர்ஐ அங்கே இன்வெஸ்ட் பண்ணுமே தவிர அந்த காசை போய் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த லாஜிக் படி தான் அந்த பர்டிகுலர் ஏஎம்சிஸ் மட்டும் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதை, மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐஸ்க்கு அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஜாஸ்தி தான், பர்டிகுலர்லி யூஎஸ் கனடா என்ஆர்ஐஸை பொறுத்தவரைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா டாக்ஸேஷன். இப்போது இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ரெசிடென்ட் இந்தியன், அதாவது இந்தியாவிலேயே இருக்கிற ஒரு ரெசிடென்ட் இந்தியன் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வித்துட்டு வெளியில் வரும்போது மட்டும்தான் அவங்க டேக்ஸ் கட்டினா போதும். அங்கே கூட டிடிஎஸ் கிடையாது, டேக்ஸை கழிக்க மாட்டாங்க, டிடிஎஸ் கிடையாது. அவங்க டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அதுக்கு உண்டான டேக்ஸை கட்டிக்கணும். ஆனால் எல்லா என்ஆர்ஐஸ்க்கும், இது யூஎஸ் கனடா மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரியில் இருக்கிற என்ஆர்ஐஸ்க்கும் பொருந்தும். அவங்க விற்கும்போது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வருஷமும் பர்டிகுலர்லி யூஎஸ் கனடாவுக்கு சொல்கிறோம். இப்போ யூஎஸ் கனடாவை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அவங்க காசை வெளியில் எடுத்தாலும் எடுக்காட்டியும் அந்த வருஷத்துக்கு உண்டான கெயின் என்னவோ அதுக்கு அவங்க டாக்ஸ் கட்டி ஆகணும் யூஎஸ்ல. அதே மாதிரி அவங்க வெளியில எடுக்கும்போது, இந்தியாவிலேருந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வெளியில் வரும்போது, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வெளியே வரும்போது அதுக்கு டிடிஎஸ் கட்டணும். அதாவது டெட் ஸ்கீமாக இருந்ததுன்னா அதுக்கான டேக்ஸு ஷார்ட் டேர்மாக இருக்கோ லாங் டேர்மாக இருக்கட்டும் எது வரணும். அதே மாதிரி ஈக்விட்டி ஸ்கீமுக்கும், ஸோ ஈக்விட்டி தான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 1 இயர் கழிச்சுன்னா அந்த 12% டேக்ஸை டிடிஎஸை கழிச்சதுக்கு அப்புறம் தான் பே பண்ணுவாங்க. ஸோ ஒன்று
காசை வெளியில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா வருஷமும் டேக்ஸ் கட்டணும், கடைசியில் வெளியே வரும்போது இந்தியாவில் டிடிஎஸ் கட்டணும். இவ்வளவு விஷயமும் இருக்கிறதுனால நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. ஆனால் அதுக்கு ரீசெண்ட்லி ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் சிட்டி ஃபண்ட்ஸ். கிஃப்ட் சிட்டி ஃபண்ட்ஸுங்கிறது என்ஆர்ஐஸ் யூஎஸ்ல மட்டும் இருக்கவங்களுக்கு இல்லை, எல்லா கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்தவரைக்கும். எதனாலன்னா நார்மலி என்ஆர்ஐஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து டாலர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது யூஎஸ் கனடா மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யூஏஇல துபாயில் இருக்கிற ஒரு என்ஆர்ஐயாக இருந்தாலும் அவங்க பெரும்பாலும் இன்வெஸ்ட் பண்ண விரும்புறது வந்து டாலரில். ஏன்னா டாலர் வந்து யூனிவர்சலி கன்வீனியன்ட் ஒரு கரன்சிங்கிறதுனாலையும் அங்கேயுமே நிறைய பேர் யூஎஸ் யூஏஇல இருக்கிறவங்க கூட நிறைய பேர் யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸ்டாக்ஸில். ஸோ இவங்களுக்குலாம் டாலரில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு கன்வீனியன்ட் மட்டும் இல்லை. டாலர் பார்த்தீங்கன்னா கடந்த 20 வருஷம் 25 வருஷம் பார்த்தீங்கன்னா ஆனுவலைஸ் பேசிஸில் டாலர் வந்து ருப்பியோட அப்ரிஷியேட்டே ஆகிட்டு இருக்கிற கரன்சி. ருப்பி வந்து டாலரை கம்பேர் பண்ணும்போது டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு பெரும்பாலும் இன்கம் டாலரில் வருது. அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ருப்பி வந்து ஆல்மோஸ்ட் ஆனுவலைஸ் பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஆனுவலைஸ் பேசிஸில் ஒரு 3% எவ்ரி இயர் டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு 12% ரிட்டர்ன் கிடைக்குதுன்னா அந்த 12%ல 3% இந்த டிப்ரிசியேஷனுக்காக எடுத்து வச்சுன்னா மிச்சம் 9% தான் ரிட்டர்ன். இதனாலேயே நிறைய பேருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது டாலர்லேயே இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டர். நான் ருப்பியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிறதுனால அல்டிமேட்லி எனக்கு அந்த ரிட்டர்ன் வந்து அந்த டிப்ரிசியேஷன் எவ்வளவோ அந்த லெவலுக்கு குறையுது. அப்படிங்கிறதுனாலேயே நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் இருந்தது. இந்த கிஃப்ட் சிட்டி ஃபண்ட்ஸை பொறுத்தவரையிலும் கவர்மெண்ட் வந்து இதை பெரிய லெவலில் ஊக்குவிக்குது. எதுக்கு ஊக்குவிக்குதுன்னா வெளியில் இருக்கிற என்ஆர்ஐஸ் அவங்க டாலராகவே கொண்டு இந்தியாவுக்குள்ள ஃபண்ட்ஸை போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு கிஃப்ட் சிட்டிங்கிறது அகமதாபாத்தில் கிஃப்ட் சிட்டியில் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது வெளியிலேருந்து காசை இந்தியன்ஸ் மட்டும் இல்லை ஃபாரினர்ஸ் கூட இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான ஒரு கேட்வேயை அதை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னா இன்வெஸ்ட் பண்ணுறது டாலரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், வெளியில் எடுக்கும்போதும் டாலர்லேயே எடுத்துக்கலாம். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் முன்னாடி என்ன சொன்னோம், யூஎஸ்ல இருக்கிற இன்வெஸ்டராக இருந்தால் வருஷம் இருக்கிற கெயினுக்கு நீங்கள் வெளியில் எடுக்காட்டி கூட டேக்ஸ் கட்டணும்னு சொன்னோம். அந்த பிரச்சனையும் கிஃப்ட் சிட்டியை பொறுத்தவரைக்கும் கிடையாது. கிஃப்ட் சிட்டியை பொறுத்தவரைக்கும் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்கு. வெளியில் எடுக்கும் போதும் கூட இங்கே டிடிஎஸ் டிடக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு அங்கே ஏதாவது கட்ட வேண்டிய இருந்ததுன்னா அங்கே கட்டிக்கிட்டா போதுமே தவிர இங்கே டிடிஎஸ் டிடக்ட் பண்ண மாட்டாங்க. மட்டும் இல்லை, யூஎஸ் கனடாவை பொறுத்தவரைக்கும் சொன்னோம் பெரும்பாலான மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து அவங்க இந்தியாவில் இருக்கும்போது மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு. கிஃப்ட் சிட்டி ஃபண்டில் அந்த பிரச்சனையும் கிடையாது. யூஎஸ் கனடாவில் இருக்கிறவங்களுக்கும் கூட அங்கே இருந்தபடியே இந்த கிஃப்ட் சிட்டி ஃபண்ட்ஸில் ஈஸியாக டாலர் வழியாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபாரின் நேஷனல்ஸ் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். டாக்குமெண்ட் கெடுபிடி கூட ரொம்ப கிடையாது. ஈஸியான டாக்குமெண்டேஷன் தான் கிஃப்ட் சிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் ஒரு பேருக்கு ஒரு ஸ்கீம் எடுத்துப்போம். ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ஃபண்டில் இந்த கிஃப்ட் சிட்டி ஃபண்ட் வராமல் நார்மலி அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா வருஷம் அவங்க வர கெயினுக்கு எடுத்தாலும் வெளியிலேருந்து அவங்க ஆக்சுவலி யூஎஸ்ல டேக்ஸ் கட்டியிருக்கணும். வெளியில் எடுக்கும்போதும் டிடிஎஸ் டிடக்ட் பண்ணுவாங்க. ஆனால் கிஃப்ட் சிட்டி ஃபண்டே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. அதாவது கிஃப்ட் சிட்டி ஃபண்டே ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்டுக்குள்ள ஃபீடர் ஃபண்ட் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது நார்மல் ரூட் இல்லாமல் ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்டுக்குள்ள கிஃப்ட் சிட்டி ரூட் வழியாகவும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே இருந்த எந்த பிரச்சனையும் இங்கே கிடையாது. கிஃப்ட் சிட்டி ஃபண்ட் வழியாக இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க வருஷம் வர கெயினுக்கும் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அதே ஃபண்டு தான், அந்த வருஷமும் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. வெளியில் எடுக்கும்போதும் டிடிஎஸ் கிடையாது. இப்போ ஒரே ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த கிஃப்ட் சிட்டி ஃபண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு பெரும்பாலான ஸ்கீம்ஸை பொறுத்தவரைக்கும் $1,50,000 மினிமம் இன்வெஸ்ட் பண்ணணும். இது அவங்க நார்மலாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணால் இந்தியன் ருப்பிக்கு $5,000 கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் கிஃப்ட் சிட்டி ஃபண்டை பொறுத்தவரைக்கும் $1,50,000 மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். அதுவும் இப்போ மாறிட்டு இருக்கு. இப்போதைக்கு 1-2 ஸ்கீம்ஸ் தான் லான்ச் ஆயிருக்கு. ரீட்டைல் பேசிஸில் $5,000-10,000 கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கு. அடுத்த 2-3 மாசத்துல அந்த டினாமினேஷனில் கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ யூஎஸ் கனடா பற்றி நிறைய பேசிட்டோம். இன்னுமே அடுத்தபடியாக ஜாஸ்தியாக இருக்கிறது வந்து யூஏஇல. இப்போ யூஏஇல இருக்கிற பெரும்பாலான கண்ட்ரிஸை பொறுத்தவரைக்கும் இன்கம் டேக்ஸ் அங்கே கிடையாது.
பெரும்பாலான கண்ட்ரீஸ்க்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது. ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்தியாவில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது நார்மலி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, முன்னாடி நம்ம சொன்னோம், என்ஆர்ஐ பொறுத்தவரை நார்மல் லாஜிக் என்னன்னா, அவங்க வெளியில எடுக்கும்போது அந்த கண்ட்ரியில டேக்ஸ் இருந்தாலும் இல்லாட்டியும், இன்கம் டேக்ஸ் இருந்தாலும் இல்லாட்டியும், வெளியில இருந்து அதாவது அவங்க ரிடம்ஷன் பண்ணும்போது அதுல டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பே பண்ணப்படும். இதுதான் நார்மல் விதி. ஆனா யூஏஇல இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல, பெரும்பாலான கண்ட்ரீஸ்ல இன்கம் டேக்ஸ் இல்லாததுனால அங்க டாக்ஸ் ரெசிடென்சி சர்டிபிகேட்னு ஒன்று இருக்கு. அங்க இருக்கிற டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் கிட்ட இந்த டாக்ஸ் ரெசிடென்சி சர்டிபிகேட்டை அவங்க வாங்கி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போதே, இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணும்போதே அந்த சர்டிபிகேட்டை ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அந்த காசை வெளியில எடுத்துட்டு போய் அவங்க யூஏஇல எந்த இன்கம் டேக்ஸ் அங்கேயும் கட்டாம கம்ப்ளீட்டா எந்த டாக்ஸ் சிம்பிளிகேஷனும் இல்லாமல் அவங்க என்ஜாய் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்லி இதை ஃப்ரீயாக பண்ண முடியும். இப்போ இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் எல்லாமே பண்ணலாம். பர்டிகுலர்லி யூஎஸ்ல இருக்கிற இன்வெஸ்டராக இருந்தாலும் கூட அவங்க எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பாப்புலரான இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இந்தியாவில் இருக்கும்போதே ஆரம்பிச்சாகணும்னு சொல்ற அந்த ஸ்கீம்ஸாக இருந்தாலும் எஸ்ஐபியை ஆரம்பிக்கிற டைம்ல மட்டும் அவங்க இங்கே இருந்தால் போதும். ஒரு 10 வருஷத்துக்கான எஸ்ஐபிக்கு அவங்க என்ரோல் பண்றாங்க அப்படின்னா அதை ஆரம்பிக்கிற டைம்ல இந்தியா இருக்கணும்னு தான் அவசியம், ஒவ்வொரு மாசமும் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ எஸ்ஐபி மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கண்டிப்பாக அவங்க பண்ணலாம். இது எல்லா கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும். ஸோ இப்போ எங்கெங்க ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, யூஎஸ், கனடா, இவங்களுக்கு நார்மலா பண்ண முடியல, என்னால் இப்போதைக்கு $1,50,000 இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா கிஃப்ட் ரூட் இருக்கு. இல்லையா, என்னால் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னா மேபி நீங்கள் ஒரு 2-3 மாதம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் மட்டும்தான். அதுக்கப்புறம் இந்த $5,000-10,000 கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் யூஎஸ்ஆவே இருந்தாலும் கிடையாது, யூஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு அஃப்கோர்ஸ் யூஎஸ்ல தான் இந்தியா குளோபலி பெரிய கம்பெனிஸ், ஐடியா இருக்கட்டும், மற்ற இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸ்லையும் லார்ஜஸ்ட் கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்கிறது யூஎஸ்ல தான். என்விடியா எடுத்துக்கிட்டா 4 ட்ரில்லியன்ங்கிறது கிட்டத்தட்ட இந்தியாவோட ஜிடிபிக்கு ஈக்குவலாக இருக்கு ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேப்பே. மைக்ரோசாஃப்ட்டும் கிட்டத்தட்ட 4 ட்ரில்லியனுக்கு மேலே. ஸோ இந்த 2 கம்பெனி சேர்த்து 8 ட்ரில்லியன். இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு இந்த சைஸ்ல. நீங்கள் கூகுளாக இருக்கட்டும், அமேசானா இருக்கட்டும், இங்கே எல்லாமே 2 ட்ரில்லியன் 3 ட்ரில்லியன் சைஸ்ல இருக்காங்க ஒவ்வொரு கம்பெனியும். அவங்களோட ஸ்கேலுக்கு, இந்த கம்பெனிஸோட ஸ்கேலுக்கு குளோபலி கண்ட்ரிஸே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்கிறதுனால அங்கே இருக்கிற ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நார்மலி இன்வெஸ்டர்ஸ் பெரிய விருப்பம் காமிப்பாங்க. ஸோ அது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா தான். இந்தியாவில் இருக்கிறவங்களே கூட பேசிக்கலி நம்ம யூஎஸ்ல போய் ஓரளவுக்கு இது ஒரு சின்ன அமௌண்ட் 5-10% இன்வெஸ்ட் பண்றது நல்ல ஐடியா தான். ஆனா லாங் டேர்ம்னு பாத்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷம் பேசிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்ஸ் கொடுக்குற அதே 10-15% ரிட்டர்ன் இந்தியாலையும் கிடைக்குது. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது டைவர்சிஃபிகேஷன் நல்லதுன்னு சொல்லுவோம். பல தரப்பட்ட அசெட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்றது நல்லதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஈக்விட்டியா இருந்தா அதை பல கண்ட்ரீஸ்ல இன்வெஸ்ட் பண்றதும் ஒரு பெட்டர் டைவர்சிஃபிகேஷன் ஆப்ஷன் தான். சரி, யூஎஸ்ல சில நேரங்கள்ல மார்க்கெட் மோசமா இருக்கிற டைம்ல இந்தியாவில் நல்லா இருக்கலாம். ஸோ அந்த டைம்ல அங்க உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருந்தா கூட இங்க உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நல்ல வேல்யூ க்ரோ ஆயிருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும், இது வந்து ஓரளவுக்கு அங்க இருக்கிற நெகட்டிவை கவர் அப் பண்ணி மேபி அதுக்கப்புறமும் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இந்த டைவர்சிஃபிகேஷன் வந்து இந்த மாதிரி சில கண்ட்ரி ஸ்பெசிபிக் ரிஸ்க் இருக்கும்போது அந்தந்த கண்ட்ரீஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ கம்மியானா கூட நல்லா இருக்கிற கண்ட்ரீஸ்ல இருக்கிற அந்த டைம்ல எக்கனாமிக்லி நல்லா இருந்து மார்க்கெட் சினாரியோ சென்டிமெண்ட்ஸ் நல்லா இருக்கிற கண்ட்ரில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா கொஞ்சம், ஸோ அது ஓரளவுக்கு அந்த லாஸை மினிமைஸ் பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதனால என்ஆர்ஐஸ் டெஃபினெட்லி இந்தியா வந்து யூஎஸ்க்கு நிகரான பெரிய மார்க்கெட் இல்லாட்டி கூட ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் இந்தியாவில் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே கொட்டி கிடக்குது. ஆக்சுவலி எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல கடந்த ஒரு 3-4 வருஷமா தி மோஸ்ட் ப்ரிஃபர்ட் மார்க்கெட்ல இந்தியா ஒன்று. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச கண்ட்ரி, நீங்க பிறந்து வளர்ந்த கண்ட்ரி, உங்களுக்கு நல்ல ஞானம் இருக்கும், ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சைனா மார்க்கெட்ல பத்தி உங்களுக்கு இருக்கிற நாலேஜை விட அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டை பத்தி ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அண்ட் இந்தியன் மார்க்கெட்ஸ் ஆர் ஜென்ரலி கன்சர்வேட்டிவ். ஒரு மற்ற உங்களுக்கு முன்ன தெரியாத கண்ட்ரீஸ்ல இருக்கிற மாதிரி இங்க இல்லாம இங்க ரெகுலேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு, கன்சர்வேட்டிவ், நம்பலாம் அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷன் உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட் மேலேயும் இருக்குங்கிறதுனால டெஃபினெட்லி என்ஆர்ஐஸ் இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஸ்டாக்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆக்சுவலி நீங்க இந்தியன் ஸ்டாக்ஸ்லையும் கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் எஸ், யூஎஸ் கனடாவை பொறுத்தவரைக்கும் நீங்க இந்தியாவில் இருக்கணும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது. மற்றபடி நீங்க வாங்கும் போது எங்க வேணாலும் இருக்கலாம். ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா நீங்க அங்கே இருக்கும்போதே கூட நீங்க ஸ்டாக்ஸ் வாங்கி வித்துக்கலாம். அஃப்கோர்ஸ் டாக்ஸேஷனை பொறுத்தவரைக்கும் எல்லாமே காமன் தான்.
ஸோ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது சில கண்ட்ரீஸில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் அவங்களுக்கும் கிஃப்ட் சிட்டிங்கிற ஆப்ஷன் என்ஆர்ஐஸ்க்கு இருக்குது. ஸோ இந்தியன் மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த் நீங்களும் நிறைய பேர் வாசிச்சிருப்பீங்க. க்ரோத் ஸ்டோரியில் இந்தியன் மார்க்கெட்டோட க்ரோத் ஸ்டோரி உண்மையிலே அட்ராக்டிவாக தான் இருக்குது. இப்போ 50% டேரிஃப் எல்லாம் வந்திருக்கிறது ரொம்ப தற்காலிகமான விஷயம். அதெல்லாம் கடந்து ஈஸியாக வந்துடும். ஏன்னா இந்த மாதிரி சினாரியோவில் கூட எஸ்என்பி வந்து இந்தியாவை அப்கிரேட் பண்ணியிருக்கு 18 வருஷத்துக்கு அப்புறம். அப்படின்னா இந்தியாவோட பொட்டென்ஷியலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவ்வளோ கொட்டி கிடக்கு. ஸோ நாளைக்கு நீங்கள் உங்களில் நிறைய பேரை கூட இந்தியாவுக்கு திரும்பி வரணும்னு கூட ஆசைப்படலாம். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கொஞ்சம் இங்கேயே இருக்கிறதுனால ஸோ இங்கேயே அது க்ரோ ஆகும். ஸோ டெஃபினெட்லி ஜாகிரபிக்கல் டைவர்சிஃபிகேஷன்ங்கிறது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு பரிச்சயமான மார்க்கெட், மேபி உங்களுக்கு ஒரு நேட்டிவிட்டி ஃபீலிங் கொடுக்கும். ஐ மீன் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அது இந்தியாவோடய நெருங்கி பிரயாணிக்கிற மாதிரி ஒரு ஃபீலும் வரும். எல்லா விதத்துலையும் இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் குட். எல்லாத்துலேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தால் கூட சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இந்தியன் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்தியன் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்ல ரிட்டர்ன்ஸ்க்கான ஸ்கோப் இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் வெல்த்தை நல்லா வளர்த்துக்கோங்க.